அதாவது நாம் பார்க்கும்போது என்னவோ சேர சோழ பாண்டியர் சண்டை அப்படின்னா பெரிய பெரிய சாம்ராஜ்யம்னு நினச்சிட்டு இருப்பான். உண்மை அது கிடையாது. தஞ்சாவூர்காரன் மதுரைக்காரனை போய் அடித்தான். சரியா? ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதா இருந்தால் இவ்வளோ போய் அரசுகளை உருவாக்குனாங்களே, அதில் நம்ம தமிழர்கள் அப்படின்னு பெருமிதம் கொள்றதுக்கு ஒரு சின்ன துளி கூட இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நான் தமிழனாக பெருமை கொள்றதுக்குலாம் அதில் ஒன்றும் கிடையாது. ஏன்னா ராஜராஜன் ஜெயிச்சான் அப்படின்னு சொன்னால் அது தமிழர்களின் பெருமைன்னு நம்ம சொல்றோம். அவன் யாரை ஜெயிச்சான்? இந்த சமஸ்கிருத பகுதி எழுதுனவன் பூரா பிற்காலத்தில் அந்த ராஜா நல்லா இருந்தாரு, அவர் எல்லாம் நாங்க சொன்னதுதான் கேட்டு நடந்தாருன்னு மக்கள் நம்பட்டும். இந்த ஒரு வடிவேல் படத்துல சொல்லுவாரு, இந்த உடல் அந்த தலையோடு இணைய போகிறது, பிற்காலத்தில் வரப்போறவனுக்கு வரலாறு தெரிய போகுது அப்படின்னு இவங்க ஃப்ராட் திறமா சமஸ்கிருதத்துல எழுதி உள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லல. ராஜேந்திர நரேந்திரன் பட்டத்து இளவரசனாக இருந்தாலும் அவன் வந்தேரி, நம்ம ஊர்ல சொல்றாங்கல்ல அதே மாதிரி வந்தேரி. ஏன்னா அவங்க அம்மா தமிழ்காரி, சுத்தமான தெலுங்கு ரத்தம் இல்ல. ரெண்டாவது ராணி தான் சுத்தமான தெலுங்குக்காரி, ராஜாவும் தெலுங்கு. அவங்களுக்கு பிறந்த பையன் தான் சுத்தமான தெலுங்கு ரத்தத்தில் செய்யப்பட்ட இளவரசன். அதனால அவனை ராஜாவாக்கணும்னு சதி பண்றாங்க. ஸோ சோழர்களோட தாக்கம் மொத்த இந்தியா மட்டும் இல்ல, கிழக்கத்திய நாடுகள்ல கூட இன்னமும் இருக்கத்தான் செய்யுது. அதை மோடி கொண்டாடுறதுன்றது கொஞ்சம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் முதல்வர். வணக்கம். ராஜேந்திர சோழன் கடாரத்தின் மீது படையெடுத்து 1000 ஆண்டுகள் ஆகிவிட்டது, அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விழா பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார். தமிழ்நாடு அரசு அதை நடத்துது. இப்போ ராஜராஜ சோழன் பற்றி தான் நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். அவர் பொன்னியின் செல்வன் ஊட்டிலாம் நம்ம நிறைய அதை பேசியிருக்கிறோம். அவர் தான் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார் அப்படிலாம் பேசியிருக்கிறோம். ஆனால் ராஜேந்திர சோழன் குறித்து அதிகம் பேசப்படலை. யார் இந்த ராஜேந்திர சோழன்? ராஜேந்திர சோழனோட வரலாறுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லி ஆகணும். ஏன்னா நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய கருத்துக்களை என்னை போன்ற சக கருப்பு சட்டை தோழர்களே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. என்னன்னா அதை அவங்க சொல்லக்கூடிய விஷயம் ஒரு சைட்ல இருந்து பார்த்தா நியாயமா இருக்கும். ஒரு அரசனின் பெருமையை பேசி அதன் மூலமாக பெருமிதம் கொள்றதுல என்ன பெரிய லாபம் இருக்கு அப்படின்னு, நம்மளாம் மன்னராட்சியை தாண்டி மக்களாட்சின்னு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இன்னொரு சிக்கல் ஒன்று யோசிக்கணும். அதாவது நாம பார்க்கும்போது என்னவோ சேர சோழ பாண்டியர் சண்டை அப்படின்னா பெரிய பெரிய சாம்ராஜ்யம்னு நினச்சிட்டு இருப்பான். உண்மை அது கிடையாது. தஞ்சாவூர்காரன் மதுரைக்காரனை போய் அடித்தான். மதுரைக்காரன் போய் கோயம்புத்தூர்காரன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணான். 2 பேரும் சேர்ந்து தஞ்சாவூர்காரனை அடிக்க வந்தாங்க. இதுதான் நடந்திருக்குது. சரியா? ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதா இருந்தா. ஆனால் அப்போ இந்த அரசாங்கங்கள் இவ்வளோ பெரிய அரசுகளை உருவாக்குனாங்களே, அதில் நம்ம தமிழர்கள் அப்படின்னு பெருமிதம் கொள்றதுக்கு ஒரு சின்ன துளி கூட இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நான் தமிழனாக பெருமை கொள்றதுக்குலாம் அதில் ஒன்றும் கிடையாது. ஏன்னா ராஜராஜன் ஜெயிச்சான் அப்படின்னு சொன்னால் அது தமிழர்களின் பெருமைன்னு நம்ம சொல்கிறோம். அவன் யாரை ஜெயிச்சான்? பாண்டியனை ஜெயிச்சான். அபராஜிதன் இன்னொரு தமிழன் தான் ஜெயிச்சான். அப்போ அது அபராஜித பாண்டியன் தோத்து போனேன்னு அது தமிழரின் சிறுமையா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அப்போ என்னதான் விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எவன் ஆயுதம் வச்சிருக்கிறானோ அவன் பலசாலி, எவனுக்கு ஆயுதம் இல்லையோ அவன் அப்பாவி. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் நம்மெல்லாம் ராஜாக்கள் காலத்தில் வாழ்கிறோன்னு வச்சுக்கிங்களேன். நான் அப்படியே பார்க்குறேன், நீங்கள் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்க. ஒரு இரும்பு சங்கிலி எடுத்து உங்கள் கால்லையும் கையிலையும் மாட்டி வச்சுட்டு புலையர்னு ஒரு அப்பா அப்படின்னா நீங்கள் அடித்து பிடிச்சி எந்திரிப்பீங்க. எந்திரிச்சிங்கன்னா பார்த்தா சங்கிலி போட்டுருவோம், தப்பிச்சு எங்கேயும் போக முடியாது. உங்களை பிடிச்சி நான் இழுத்துட்டு போயிடுவேன். இழுத்துட்டு போய் பக்கத்து ஊரில் ஏதாவது ஒரு மார்க்கெட்டில் அடிமையாக விற்றுட்டு போயிடலாம். இப்படி தான் இருந்தது. அப்போது எதை நினச்சி வேணால் பெருமைப்படலான்னா, ராஜராஜன் காலத்திலும் ராஜேந்திரன் காலத்திலும் முதலாம் குலோத்துங்கன் காலத்திலும் தமிழக மக்கள் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு அவங்க உதவி பண்ணாங்கன்னு நினச்சி பெருமைப்படலாம். இல்லைன்னா வேற ஒரு நாட்டு ராஜா இங்கே படையெடுத்து இங்கே இருக்கிற மக்களை அடிமையாக பிடிச்சிட்டு போயிருப்பான். அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இதெல்லாம் கேள்விப்படுறீங்களான்னு தெரியாது. கப்பலில் பொண்ணு வந்திருக்கு அப்படின்னா எனக்கு ஒன்று எங்கள் அப்பனுக்கு ஒன்றுன்னு கேட்டான் அப்படிம்பாங்க. கப்பலில் பொண்ணு வந்துச்சான்னா வந்துச்சு. எங்கேருந்து வந்துச்சு? இவங்க படையெடுத்து போனாங்கல்ல, அந்த ஊர் பொண்ணுங்களெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஆண்களை அடிமையாக கொண்டு வந்துடுவாங்க. ஆண்களை கொண்டாட மாட்டாங்க. அதாவது ஒரு இடத்துக்கு படையெடுத்து போனா என்ன பண்ணுவாங்கன்னா, 15 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் எல்லாரையும் கொண்டு வருவாங்க.
15 வயசுக்கு மேல இருக்க ஆம்பளைங்களெல்லாம் கொண்டு வருவாங்க. அவனெல்லாம் ஊருக்குள்ள கொண்டாந்து வைக்க முடியாது. அவனுக்கு ஒரு 1,00,000 பேரை கொண்டாந்து ஊருக்குள்ள அடிமைன்னு வச்சிருந்தீங்கன்னு வைங்க, அவனுக்கு திடீர்னு ஒரு கலவரம் பண்ணா என்ன பண்றது? அங்கேயே கொண்டுருவாங்க. கொண்டுட்டு பெண்கள்ல 40-50 வயதுக்கு மேற்பட்ட பெண்களையும் கொண்டு வருவாங்க. அப்படியே விட்டுருவாங்க, கூட்டிகிட்டுலாம் வரமாட்டாங்க. மிச்சம் இருக்கிற 15 வயதுக்கு உட்பட்ட ஆண்கள், அப்புறம் எல்லா வயதிலும் 40 வயது வரை உள்ள பெண்கள், இவங்களெல்லாம் பிடிச்சி கொண்டு வந்துருவாங்க. கொண்டாந்து இவங்களெல்லாம் அடித்து அடிமையாகவே வச்சுருப்பாங்க. குறைஞ்ச விலைக்கு வர்ற ஒவ்வொரு படை வீரனுக்கும் ஆளுக்கு 10 உருப்படியை நீ வச்சுக்கோ அப்படின்னு கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க. அவங்க அதை ஏலம் விட்டு அவன் வந்து ஏலத்தில் விட்டு காசு ஆக்கிட்டு போயிடுவாங்க. வீட்டு வேலைக்கு இந்த அடிமைகளை வச்சுப்பாங்க. இப்படி தான் ஓடிட்டு இருந்திருக்கும் அந்த காலகட்டங்கள். சரி, கடாரம் கொண்டான், கங்கை கொண்டான் அப்படின்லாம் சொல்றாங்களே, இதெல்லாம் பெருமை தானேங்க அப்படின்னு சொன்னா, என்ன இருந்தாலும் வடக்கு நோக்கி படையெடுத்து போய் ஒரு தமிழ் அரசன் வெற்றி பெற்று இருக்கிறானே அப்படிலாம் பெருமையா சொல்றாங்க. ஆனா அதுல உண்மை என்னன்னா 2 விஷயம் இருக்கு. கங்கைக்கு ராஜேந்திர சோழன் போகவே இல்லைன்னா கங்கை கொண்ட சோழபுரம்லாம் இருக்குது. ஆமா, அது அந்த ஊருக்கு முதல்ல கங்கை கொண்ட சோழபுரம்ன்றதே பேர் கிடையாது. அது பின்னாடி இவங்க பார்ப்பனர்கள் எழுதி வச்சுக்கிட்டது. என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா, திருவாலங்காடு செப்பேடுன்னு ஒரு செப்பேடு இருக்கு. அந்த செப்பேட்ல தான் என்ன எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா, ராஜராஜன் வந்து என்னெல்லாம் சண்டை போட்டான், அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழன் வந்து எல்லா இடத்துலையும் ஜெயிச்சு இந்த வெற்றியெல்லாம் இன்னும் பத்தலை எனக்கு அப்படின்னு சொல்லி உலகத்திலேயே ரொம்ப புனிதமான கங்கையவே வெற்றி கொள்ளணும் அப்படின்னு கங்கை வர போய் ஜெயிச்சு அங்கிருந்து ஏராளமான தண்ணீரை கொண்டு வந்து இந்த ஊரில் தெளிச்சு இந்த ஊரை புனிதப்படுத்தி அங்கே ஒரு குளம் வெட்டி அதில் இந்த மிச்சம் இருக்க தண்ணியெல்லாம் ஊற்றி அதுக்கு சோழ கங்கம்னு பேர் வச்சு தன் புகழை நிலைநாட்டினா அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. பொதுவாக சோழர்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய போர்களை பற்றி கிரானிக்கல் எழுதுறது கிடையாது. இந்த மோலாயர்கள்லாம் எழுதி வச்சிருக்காங்க. பாபர்ல தொடங்கி எல்லாருமே எழுதி வச்சிருக்கிறாங்க. நமக்கு இந்திய கான்செப்ட்ல வந்து கிரானிக்கல் எழுதுறது, கிரானிக்கல்னா என்ன நடந்துச்சு என்னோட ஆட்சியில அப்படின்னு டெய்லி நடந்த மேட்டர்லாம் எழுதுற மாதிரி எழுதக்கூடிய வழக்கம் கிடையாது நமக்கு. சோழர்களை பொறுத்தவரை என்ன வச்சிருப்பாங்கன்னா மெய்கீர்த்தின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த மெய்கீர்த்தியில இந்த ராஜா இந்த ஊரெல்லாம் ஜெயிச்சாரு அப்படின்றது மட்டும்தான் சொல்லியிருப்பாங்களே தவிர வேற எதுவுமே அதுல இருக்காது. இப்போ இவங்க சொல்ற மாதிரிலாம் போய் கங்கையிலேருந்து தண்ணி கொண்டு வந்தாரு அதுன்னு. இதுல என்ன காமெடின்னு கேட்டீங்கன்னா, இந்த திருவாலங்காடு செப்பேட்ல இப்படி எழுதியிருக்குன்னு சொன்னோன்னே இது எதுல எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்துல எழுதியிருக்கிறாங்க. அதான் கருப்பு சட்டை போட்டல உடனே சமஸ்கிருதத்துக்கு வந்துருவே அப்படின்றாங்க. இந்த சமஸ்கிருத செப்பேடு ஃபுல்லா ஃப்ராடு. தமிழ் பகுதின்னு ஒன்று இருக்கு, இங்கிலீஷ் இது சமஸ்கிருத பகுதின்னு ஒன்று இருக்கு. நாம பொதுவாக என்ன நினைப்போம், ஒரு டாக்குமெண்ட் இங்கிலீஷ்லயும் இருக்குது தமிழ்லயும் இருக்கு அப்படின்னா தமிழ்ல இருக்கிறத இங்கிலீஷ்ல போட்டிருப்பான், இங்கிலீஷ்ல இருக்கிறத தமிழ்ல போட்டிருப்பான்னு நினைப்போம். அதே மாதிரி தான் தமிழ்ல எப்படி இருக்குன்னா சமஸ்கிருதத்துல அதே தானே மொழிபெயர்த்துக்க போறாங்க அப்படின்னு நினைப்போம். உண்மை அது கிடையாது. தமிழ் பகுதி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எமக்கு ஆண்டு 6 எமது முடிகொண்ட சோழபுரத்து அரண்மனையின் சனி மண்டபத்திலிருந்து இந்த ஆணையை பிறப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. ரொம்ப தெளிவா சொல்றாரு. முடிகொண்ட சோழபுரம் அந்த ஊருக்கு பேரு, கங்கை கொண்ட சோழபுரம் கிடையாது. அதுக்கு பிறகு அவர் பேரன் வருவார் குலோத்துங்கன்னு, அவர் ஒரு செப்பேடு போட்டிருப்பாரு. அந்த செப்பேட்லயும் முடிகொண்ட சோழபுரம் தான் அதுக்கு பேரு. அதாவது ராஜேந்திர சோழன் காலத்திலிருந்து அவன் பேரங்காலம் வர இதுக்கு நடுவில் வந்து 4 பேர் அவன் பசங்க இருக்காங்க. அந்த 4 பசங்களுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு பேரன் ஒருத்தன் இருக்கிறான், மகன் வழி பேரன். அதுக்கப்புறம் மகள் வழி பேரனாக வர்றவன் தான் முதலாம் குலோத்துங்கன். அப்போ ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் ஒரு 6 பேர் ஆட்சிக்கு வர்றாங்க. 6 பேர் வரும்போதும் அந்த ஊருக்கு பேர் முடிகொண்ட சோழபுரம் தான், கங்கை கொண்ட சோழபுரம் கிடையாது. சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த செப்பேடு என்ன சொல்லும்னா, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அம்மை, அந்த கோயிலில் குடிகொண்டு இருக்கும் அம்மைக்கு, அதாவது அம்மனுக்கு பூஜை பண்றதுக்கு செலவுக்கு காசு இல்லைன்னு சொல்லி அந்த கோயிலை சார்ந்த மகாதேவ பிடாரன் என்ற தலைமை பூசாரியை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க 25 வேலி நிலம் கொடுக்கப்படுகிறது. அதை இப்படி வச்சு நீங்க வேலி போட்டு அளந்து கொடுத்துருங்க அப்படின்னா அந்த ஆணை சொல்லுது. 25 வேலினா, ஒரு வேலினா கிட்டத்தட்ட 4 ஏக்கர் சொல்லலாம். கிட்டத்தட்ட 100 ஏக்கர் நிலம் கொடுத்துருக்குறாங்க அந்த கோயிலுக்கு. இதுதான் அந்த செப்பேடு, அந்த தமிழ் செப்பேடு. சொல்லிட்டு இன்னொன்னு என்ன சேர்த்து சொல்லுதுன்னா, இதை சுற்றி கேரளாந்தக சதுர்வேதி மங்கலம், சிங்களாந்தக சதுர்வேதி மங்கலம், அப்புறம் இன்னொரு மங்கலம், 3 பிரம்மதேயங்களை சொல்லி இந்த பிரம்மதேயங்களில் மூலமாக பார்ப்பனர்களுக்கு ஆண்டொன்றுக்கு 596 களஞ்சி பொன் கொடுக்கப்படுகிறது.
இனி அது கொடுக்க வேண்டாம். இந்த நிலங்கள் இனி வேளாண் வகை நிலமாக கருதப்படும். விவசாயிகள் சோழ நாட்டின் மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளைப் போல 1/6 விளைச்சலை வரியா அரசாங்கத்துக்கு செலுத்தினா போதும் அப்படின்னு அந்த பிரம்மதேயத்தை கேன்சல் பண்ணிட்டாரு. இங்க வழக்கமா சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா, சோழர்கள் வந்து நிலத்தை புறம் எழுதி பிரம்மதேசமா பார்ப்பனர்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு. இங்க செப்பரேட் என்ன சொல்லுதுன்னா, மொத்தமா 3 சதுர்வேதி மங்கலத்தையும் கேன்சல் பண்ணி விட்டாரு அப்படின்னு வருது. இது ஒரு புறம் இருக்கட்டும். எதனால இது ஃப்ராடுன்னு சொல்ல வர அப்படின்னா, இந்த செப்பரேட் எழுதப்பட்டது 1020ஆம் ஆண்டு. எதை வச்சு சொல்றோம்னா, அவர் ஆட்சிக்கு வந்தது 1014வது வருஷம். அவரு அந்த செப்பரேட் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எமக்கு ஆண்டு 6, நான் ஆட்சிக்கு வந்து 6வது ஆண்டுல இதை எழுதுறேன்றாரு. அப்ப 1020. 1020ல ராஜேந்திர சோழன் கங்கைக்கு போகவே இல்லை, வட இந்தியாவுக்கு படையெடுத்தே போகல. அப்ப இந்த சமஸ்கிருத பகுதியில எப்படி இதை எழுதுறாங்க? நானும் யோசிச்சு தேடி பார்த்தா, நான் சொல்லலை. நான் வந்து என்னை எப்போதுமே வரலாற்று ஆய்வாளர்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் ஒரு எழுத்தாளர், வரலாறு சார்ந்து எழுதக்கூடிய ஒரு வரலாற்று ஆர்வலர்னு சொல்லலாம். வரலாற்று ஆசிரியர்னு சொல்ல முடியாது, வரலாற்று அறிஞர்னு சொல்லக்கூடாது. அதுக்கெல்லாம் நிறைய படித்தவங்க இருக்கிறாங்க. நம்ம அமர்நாத் ராமகிருஷ்ணா இருக்காருல, அவரை மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. இல்லை வரலாற்று ஆசிரியர்னு சொல்லணும் கூட அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு காலேஜ்லேயாவது வேலை பார்த்துருக்கணும். நமக்கு வரலாறு பிடிக்கும், அதனால படித்த செய்திகள்லாம் இருக்கிறத நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். இந்த விஷயத்த வந்து யார் சொல்றாருன்னா, வெங்கையான்னு ஒருத்தர் சொல்றாரு. அவர் வந்து ஏஎஸ்ஐல வேலை பார்த்தவர், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் ஃபுல் டைமாக வேலை பார்த்தவர் வெங்கையான்னு, மொழியியல் ஆய்வாளர். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சமஸ்கிருத பகுதி ராஜேந்திர சோழன் காலத்துக்கு குறைந்தது 140 to 160 ஆண்டுகளுக்கு பிறகு எழுதப்பட்டதுன்றார். ஏன்னா அதே ஆண்டுல எழுதியிருந்தா 1025ல நடக்க போற கங்கை படையெடுப்பை பத்தி எப்படி நீங்க எழுத முடியாது? கரெக்டுங்களா? 1020ல அவர் ஸ்டார்ட் பண்ணவர் 10 வருஷம் ஊர் பக்கமே வரல. வட இந்தியா ஃபுல்லா போறாரு, அங்கேருந்து திரும்பி வராரு, திரும்பி வந்து ஸ்ரீவிஜயம் போறாரு, ஸ்ரீவிஜயம் கடாரம் இப்படிலாம் படம் எடுத்து முடிச்சு 1029ல தான் அவர் திரும்ப ஊருக்கே வர்றாரு. சரியா? 1020லேருந்து 29 வரை நடந்ததுதான் இந்த படையெடுப்புகள் பூரா. அதை பூரா நீ எப்படி நடக்கிறதுக்கு முன்னாடி எழுத முடியும்? அப்ப இவங்க பூரா ஃப்ராடு பயலுங்க. இந்த சமஸ்கிருத பகுதி எழுதுனவன் பூரா பிற்காலத்தில் அந்த ராஜா நல்லா இருந்தாரு, அவர் எல்லாம் நாங்க சொன்னதுதான் கேட்டு நடந்தாருன்னு மக்கள் நம்பட்டும். இந்த ஒரு வடிவேல் படத்துல சொல்லுவாரு, இந்த உடல் அந்த தலையோடு இணைய போகிறது, பிற்காலத்தில் வரப்போறவனுக்கு வரலாறு தெரிய போகுது அப்படின்னு இவங்க ஃப்ராடு திறமா சமஸ்கிருதத்துல எழுதி உள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லலை. வெங்கையான்னு ஆர்கியாலஜிக்கல் சர்வேல வேலை பார்த்தவரே சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, அப்ப அவர் கங்கைக்கு போனாரா? போலியா? போனார். எதுக்கு போனாரு? கங்கையில இருந்து தண்ணி கொண்டாடவா போனாரு? அதுக்கெல்லாம் போகல. இங்க ராஜராஜன் காலத்தில் சாளுக்கிய நாட்டில இருந்து, கீழே சாளுக்கிய நாடுன்னு சொல்லக்கூடிய வேங்கி நாட்டில இருந்து விமலாதித்தன் ஒரு இளவரசன் வந்து இங்க அடைக்கலம் போகிறான். அதே காலகட்டத்தில் ஸ்ரீவிஜயம் நாட்டில இருந்து இன்னொரு இளவரசன் வந்து இங்க அடைக்கலத்துக்கு வர்றான். அங்க என்ன சொல்றான், விமலாதித்தன் என்ன சொல்றான்னா, எங்க சித்தப்பா என்னை அடிச்சு துரத்திட்டு என் நாட்டை பிடிங்கிட்டாரு அப்படின்றான். ஸ்ரீவிஜயத்துல இருந்து வந்தவுடனே என்ன சொல்றான், எங்க அப்பா செத்தவுடனே என்ன துரத்தி விட்டுட்டு எங்க சித்தப்பா வந்து இப்ப ஆட்சியை பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றான். 2 பேரையும் இங்கே உட்கார வச்சிருக்கிறாங்க. இவன் ஸ்ரீவிஜயங்காரன்றவன் யாரு? அவன் கிட்டத்தட்ட சைனாக்காரன் மாதிரி இருப்பான். சரியா? இப்போ முதல்ல இவர் விமலாதித்தன் மேட்ரை முடிப்போம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் விமலாதித்தனுக்கும் குந்தவைக்கும் காதல், இல்ல அரசு முறையாக திருமணம், எப்படியோ ஒன்று வச்சுங்க. குந்தவையை திருமணம் செய்து வேங்கி நாட்டை கைப்பற்றி வேங்கி நாட்டுக்கு விமலாதித்தனை மன்னராகிறாரு. குந்தவை பட்டத்து ராணி ஆகிறாங்க. ராஜாவுக்கு எப்பவும் 1க்கு மேற்பட்ட திருமணங்கள் நடக்கும். அந்த விமலாதித்தனுக்கும் வேற திருமணங்கள்லாம் நடக்குது. குந்தவையோட முதல் பையனோட பேரு ராஜேந்திர நரேந்திரன்னு பேரு. அண்ணன் பேர் தான் வைக்கிறா அவ, ராஜேந்திரன் அப்படின்னு. ராஜேந்திர நரேந்திரன் அவனுக்கு பேர் வைக்கிறான். இப்ப விமலாதித்தன் செத்துட்டான். செத்த உடனே அங்க இருக்கிற மற்ற மந்திரிகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன சொல்றாங்க, ராஜேந்திர நரேந்திரன் பட்டத்து இளவரசனா இருந்தாலும் அவன் வந்தேரி, நம்ம ஊர்ல சொல்றாங்கல்ல அதே மாதிரி வந்தேரி. ஏன்னா அவங்க அம்மா தமிழ்காரி, சுத்தமான தெலுங்கு ரத்தம் இல்ல. 2வது ராணி தான் சுத்தமான தெலுங்குக்காரி, ராஜாவும் தெலுங்கு. அவங்களுக்கு பிறந்த பையன் தான் சுத்தமான தெலுங்கு ரத்தத்தில் செய்யப்பட்ட இளவரசன். அதனால அவனை ராஜாவாக்கணும்னு சதி பண்றாங்க. அப்ப ராஜேந்திர நரேந்திரன் என்ன பண்றான், நேரா மாமா இங்க ஏதோ டார்ச்சர் கொடுக்குறாங்க மாமா, என்னன்னு வந்து பாருங்க மாமான்னா,
இவர் பெரிய சக்கரவர்த்தி நேராக ஒரு பெரிய படையோட கிளம்பி போறாரு. போன உடனே எல்லாம் எஸ்கேப் ஆகி ஓட்டாங்க. அந்த மந்திரி கும்பல் எல்லாம் தப்பிச்சு ஓட்டாங்க. சரின்னு மருமகனை வேங்கி நாட்டு அரசனாக்கி தன்னுடைய மகள் அமங்காதேவின்னு பேரு, அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. தங்கச்சி பையனுக்கு தன்னோட மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அவருக்கு 4 பசங்க ஒரு பொண்ணு ராஜேந்திரனுக்கு. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அங்கேயே உட்காந்துட்டு படைகளை அனுப்புறாரு. இங்கேருந்து ஓடினால எவன் எங்க இருக்கான்னு பார்த்து எல்லாரையும் கணக்க முடியும். இல்லைன்னா நம்ம போனதுக்கப்புறம் திரும்பவும் வருவாங்க. அப்படின்னா அவங்கள தேடி தான் இந்த படைகள் கங்கை வர போகுது. அப்போ அங்கே பாலா டைனாசிட்டி அப்படிம்பாங்க. அவங்க பேர்லாம் கோபால், தனபால் இந்த மாதிரி தான் வரும் அந்த ராஜாக்களோட பேர். அந்த பாலா வம்சத்தை சேர்ந்த இடத்துல அவங்க தான் கங்கை கரையில் இருக்காங்க. அங்கே சில மந்திரிகள்லாம் போய் அடைக்கலம் புகுந்திருக்காங்கன்னா அந்த நாட்டு மேலேயும் படையெடுத்து அவங்கள பூரா மொத்தமாக ஒழிச்சு கட்டிட்டு அதன் பிறகு அங்கேருந்து கிளம்பி வர்றாரு. ஸோ கங்கைக்கு அவர் போனது சொந்த பிரச்சனை. மருமகனுக்கு அரசு பதவி வரப்போற இடத்துல சிக்கல் வருதுன்றதுக்காக அவர் படையெடுத்து போனது. சரி, கடாரம் கொண்டான், அதுவும் அது மாதிரி சொந்த பிரச்சனையானா அது சொந்த பிரச்சனை இல்லை, அது மக்களுக்கான பிரச்சனை. என்னன்னா இந்த சோழ அரசாங்கம் இருக்குல்ல, இதை ஒவ்வொரு அரசாங்கத்தையும் ஒரு டைப்புன்னு சொல்லுவாங்க. அதில் இதை தலட்டோக்ரேசி அப்படிம்பாங்க. தலட்டோக்ரேசி அப்படின்னு சொன்னால் கடல் வாணிபத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம். நீங்கள் சோழர்களோட அந்த மேப் எடுத்து பாருங்க. அது அவங்க பிடிச்சிருக்க இடங்கள் பூரா எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இங்கே இலங்கையில் ஆரம்பிக்கும். இலங்கையில் ஆரம்பிச்சு தமிழ்நாடு, கேரளா இதெல்லாம் இருக்கும். அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கிழக்கு கடற்கரை ஓரம் ஃபுல்லாக அந்த பக்கம் பர்மா, மலேசியா, அப்படி பர்மா போய் மலேசியா போய் இப்படி ஜாவா, சுமத்ரான்னு அப்படியே இந்த பே ஆஃப் பெங்காலை சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாவும் இவங்க கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா இந்த பே ஆஃப் பெங்காலுக்கு உள்ள சோழ நாட்டு வணிகர்கள் எளிதாக எந்த பயமும் இல்லாமல் போய் வியாபாரம் பண்றதுக்காக தான் இந்த படையெடுப்புகள் நடந்தது. அப்போ இந்த ஸ்ரீவிஜய நாட்டில் போய் படையெடுத்து ஜெயிக்கிறாங்க. ஸ்ரீவிஜயம் நாடுங்கிறது எது? இப்ப இருக்கக்கூடிய கம்போடியா, ஜாவா, சுமத்ரான்லாம் சொல்றாங்கல்ல, அந்த பகுதி தான் ஸ்ரீவிஜயம். அந்த சித்தப்பா இருந்தார்ல, சித்தப்பு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி அவர் எங்க போறாருன்னா மலேசியாவுக்கு ஓடி போயிடுறாரு. மலேசியால அவங்க மாமனார், இந்த சித்தப்பாவுக்கு ஒரு மாமனார் ஒருத்தர் இருக்காரு மலேசியால, பொண்ணு கொடுத்தவர். ஆமா, அங்க எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு. அப்ப அங்கேயும் விடாம திரும்ப போறாங்க. அந்த கடாரம்ன்றது எங்க இருக்குன்னா இப்ப மலேசியால இருக்கக்கூடிய பகுதியில கேதா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு, ஒரு தீவு. அந்த கேதான்ற தீவு தான் கடாரம். இன்னைக்கும் அங்க ஒரு அரச வம்சம் இருக்கு. அவங்க பேருக்கு முன்னாடி பட்ட பேராக ராஜசூலியா அப்படின்னு வச்சுப்பாங்க. அது சண்டை போட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவங்க தமிழ்நாட்டு ஆள் ஒருத்தனை அங்க கவர்னர் மாதிரி வச்சுட்டு வந்திருக்காங்க. அவன் அங்க இருக்கிற ஆளுங்களையே பொண்ணுங்களே கல்யாணம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகி அப்படியே அங்கேயே இருந்துட்டான்னு வச்சுக்கிங்களேன். இருந்து இப்ப கடைசியா இருந்த ஒரு இளவரசரோட பேர் என்னன்னா ராஜசூலியா அன்வருதீன். அவர் முஸ்லீமா மாறிட்டாரு, ஆனாலும் அந்த ராஜசூலியாவை இன்னும் வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பிலிப்பைன்ஸ் தீவுகள்லாம் இருக்குல்ல, அங்க பாத்தீங்கன்னா செபுன்னு ஒரு தீவு இருக்கு. அந்த தீவு ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தீவுல தான் அந்த உலகத்தையே நான் முதல் முறையாக சுத்தி வர போறேன் அப்படின்னு மெகலன் ஒருத்தர் கிளம்பினார்ல, ஃபெர்டினாண்ட் மெகலன், அவரை போட்டு தள்ளின தீவு அது. அந்த தீவுல தான் சண்டையில போட்டு தள்ளுறாங்க. அந்த போட்டு தள்ளின ராஜாவோட பேர் என்ன தெரியுமா? அவன் பேரும் ராஜா ஹோமபான் அப்படின்னு பேரு. அவனும் சோழ வம்சத்தை சேர்ந்தவன். எப்போ 1500கள் வரை அந்த சோழர்களோட வேர்கள் அங்க இருந்திருக்கு. 1001 படத்துல காமிச்ச மாதிரி எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள அவங்க ஊருக்குள்ளதான் இருந்திருக்கிறாங்க, ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. அந்த சண்டையில தான் மெகலன் கொல்லப்படுகிறது அந்த செபு தீவுல. ஸோ இந்த எல்லா பகுதிகளிலுமே தமிழர்கள் போய் செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ நீங்க ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். யூடியூப்ல பாத்தீங்கன்னா இப்போ ஆட்டோ டிரான்ஸ்லேட்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. ஆட்டோ டிரான்ஸ்லேட்னா இப்போ நீங்க ஏதாவது ஒரு மொழியில போட்டீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டா சில மொழிகள்லாம் கொடுத்துட்டான், ஹிந்திலாம் அதில் வந்துருச்சு. அந்த மொழிகள்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான டிரான்ஸ்லேஷன் வந்துடுது. மற்றதெல்லாம் இன்னும் டெஸ்டிங்கில் இருக்கிற மோடில் இருக்கிற செட்டில் தமிழும் இருக்கு. இப்போ நீங்கள் தமிழ் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ எடுத்து ஆட்டோ டிரான்ஸ்லேட் ஆன் பண்ணி விட்டுட்டீங்கன்னு வச்சிங்களேன், அந்த சாஃப்ட்வேர் என்ன நினச்சிக்குதுன்னா நம்ம பேசுறது தமிழ்னு எடுத்துக்கலாது, அது கொரியன்னு எடுத்துக்குது. அது கொரியன்னு நினச்சிக்கிட்டு கொரியனுக்குள்ள டிரான்ஸ்லேஷனை கொடுத்துக்கிட்டு இருக்குது. சாஃப்ட்வேரில் இருக்கிற தப்பு அது. ஆனால் அது அந்த தப்பு காரணம் என்னன்னா கொரியன் லாங்குவேஜும் தமிழ் லாங்குவேஜும் அவ்வளோ ஒத்து போகுது. நம்ம இங்கே அப்பான்னு சொல்கிறோம், அங்கேயும் அப்பா தான். இங்கே நம்ம அம்மான்னு சொல்கிறோம், அங்கேயும் அம்மா தான். இங்கே மாமான்னு சொல்கிறோம், அங்கேயும் மாமா தான்.
அதே உச்சரிப்பு, அதே ப்ரொனன்சியேஷன், அதே அர்த்தமும் கூட. சமீபத்துல தாய்லாந்து பாட்டு ஒண்ணு ஃபேமஸ் ஆச்சு. ஆமா, அன்னத்தை பாத்தியா. இந்த பகுதிகளில் பூரா தமிழர்களின் ஆதிக்கம் வந்து தமிழின் ஆதிக்கம் பரவுனதுக்கு முக்கிய காரணம் வந்து ராஜராஜன், ராஜேந்திரன், முதலாம் குலோத்துங்க 3 பேர் காலத்திலையும் இந்த கடல் பகுதியில் நிறைய படையெடுப்புகள்லாம் நடத்தி இருக்கிறாங்க. அது எல்லாரும் சொல்வது போல படையெடுத்து போய் கொள்ளையடிச்சு அந்த பணத்தை கொண்டாந்து கோயில் கட்டி ஐயருங்களுக்கு காசு கொடுத்தான்றதுக்கெல்லாம் இல்லை. பார்ப்பனர்களுக்கு எவ்வளவு தண்டனைகள் வழங்கினாங்கன்ற கல்வெட்டெல்லாம் தனியா இருக்கு. அதெல்லாம் பேசணும்னா அது இன்னொரு பெரிய சப்ஜெக்ட். ஒரு சின்ன உதாரணம், இந்த திருவாலங்காடு செப்பேடு தமிழ் பகுதியை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவா தெரியும். 3 சதுர்வேதி மங்கலத்தை கேன்சல் பண்ணாரு ராஜேந்திர சோழன். ஆனா நமக்கு சொல்லப்பட்டது எல்லாம் என்னன்னா சோழர்கள் நிறைய கொடுத்தாங்கன்னு. இன்னொரு விஷயம் செய்தி சொல்ல, நீங்க பார்ப்பன நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. அவங்க வீட்டில் உள்ள வயசான பாட்டிலாம் வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைங்களை ஏதாவது திட்டுறதுனா என்ன சொல்லி திட்டுவாங்கன்னு. எப்படி திட்டுவாங்கன்னா, வந்திருக்கான் பாரு எனக்குன்னு சோழ பிரம்மகத்தி மாதிரி வந்திருக்கான் பாரு அப்படின்பாங்க. பிரம்மகத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா பார்ப்பனரை கொன்றவன் அர்த்தம். சோழ பிரம்மகத்தின்னா என்ன அர்த்தம்? சோழர்கள் பார்ப்பனர்களை கொன்றவர்கள்னு அர்த்தம். அதுதான் அர்த்தமே. இன்னும் அந்த பழைய பார்ப்பன பாட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை சகஜமாக பயன்படுத்துவாங்க, சோழ பிரம்மகத்தி அப்படின்ற வார்த்தையை. ஆனாலும் இந்த பார்ப்பனர்கள் தங்களை வந்து பாண்டியர்களோடவோ சேர மன்னர்களோடவோ அசோசியேட் பண்ணிக்காம சோழர்களோட மட்டும் அசோசியேட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா அவங்க தான் பெரிய லெவலில் ஆட்சி பண்ணாங்க. சரியா? இன்னும் சொல்ல போனா நமது கடற்படைக்கு ஒரே ஒரு கப்பலுக்கு மட்டும் ராஜேந்திரான்னு பேர் வச்சிருக்காங்க. ஒரு கடற்படை தளத்துக்கு கூட பேர் வைக்கல. ஏன்னா அவர்கள் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசுகள் தமிழ்நாட்டை இந்தியானே பார்க்கறது இல்லை. அது ஏதோ தமிழ்நாடு தனி வரலாறு, அது தனி நாடுன்ற மாதிரி அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சோழமண்டல கடற்கரை தான் அது. ஆமா, அதுக்கு பேர் தான் கோரமண்டலம் போய் வச்சுட்டாங்க. ஆமா, ஆனா வந்து அதை வங்காள விரிகுடா கடல் தான் நம்ம பேசுறோம். ஆமா, அது பேரு வந்து சோழமண்டல கடற்கரை தான் பல ஆண்டுகளாக இருந்த பேரு. அத வெள்ளக்காரனுக்கு சொல்ல தெரியாம அவன் கோரமண்டல்னு மாத்திட்டான். கோரமண்டல்ன்ற வார்த்தை வந்து சோழமண்டலோட திரிபு. நீங்க திருநெல்வேலியில போய் டவுன்ல அந்த அப்போ முனிசிபல் ஆஃபீஸ், இப்போ கார்பரேஷன் ஆஃபீஸ்னு வச்சுங்க, அந்த ஆஃபீஸ் வாசலில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு இருக்கும். அது என்ன போட்டிருக்குன்னா டின்னவேலி அப்படின்னு போட்டிருக்கும். டின்னவேலி முனிசிபல் ஆஃபீஸ் அப்படின்னு போட்டிருக்கும். அது என்ன டின்னவேலியா இல்லை இது என்ன டூட்டிகோரினா? அவன் வெள்ளக்காரன் சொல்ல தெரியாம டாஞ்சூர், மிஜுரா அப்படி அந்த மாதிரி அவன் சொல்ல தெரியாம அந்த உச்சரிப்பு பிழையால வந்த பிரச்சனை தான் சோழமண்டல கடற்கரைன்றது கோரமண்டல் கோஸ்ட்னு மாறி போச்சு. ஸோ சோழர்களோட தாக்கம் வந்து மொத்த இந்தியா மட்டும் இல்லை, கிழக்கத்திய நாடுகளில் கூட இன்னமும் இருக்கத்தான் செய்யுது. அதை மோடி வந்து கொண்டாடுறதுன்றது வந்து கொஞ்சம் நகைப்புக்குரியதாகத்தான் இருக்கு இன்னைக்கு தேதி வர. இந்த ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 432 வருஷம் நடுவில் பிரேக்கே இல்லாமல் ஆட்சி செஞ்ச ஒரே ஆட்சி வந்து சோழர்களோட ஆட்சி. விஜயாலய சோழன்ல தொடங்கி 3ஆம் ராஜேந்திரன் வர உள்ள காலகட்டம் பார்த்தீங்கன்னா 432 ஆண்டு. அதுதான் தமிழ்நாட்டில் ஒரு பேரரசாக, இந்தியாலேயே, தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியாலேயே 432 ஆண்டுகள் தொடர்ச்சியா ஆட்சி செஞ்ச ஒரே பேரரசு சோழர்கள் தான். 2வது இடத்துல தான் முகலாயர்கள் வராங்க, 330 வருஷம் தான். 2வது ஆட்சிக்கே 100 வருஷம் கேப். 3வது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 250 ஆண்டு. அப்புறம் பிரிட்டிஷ் ராஜ் 99 வருஷம். 432 ஆண்டுகள் ஒரு அரச வம்சம் தொடர்ச்சியாக ஒரே சீட்ல உட்கார்ந்து ஆட்சி செஞ்சது அப்படின்னு சொன்னா சோழர்கள் மட்டும்தான். பிற்காலத்தில் இவங்களா அந்த பேரை வந்து முடிகொண்ட சோழபுரம்ன்ற பேரை கங்கை கொண்ட சோழபுரம்னு மாத்திட்டாங்க. அது எதுக்கோ வெட்டி வச்ச குளத்துக்கு சோழ கங்கம்னு பேர் மாத்திட்டாங்க. இது எதுவுமே ராஜேந்திரன் காலத்துல மாத்தல. ஏன்னா ராஜேந்திரனோட செப்பேடு என்ன சொல்லுது, அவருக்கு வந்து அதை கங்கை கொண்ட சோழபுரம்னு அவர் வச்சிருந்தாருன்னா கங்கை கொண்ட சோழபுரத்து அரண்மனையில இருந்து அவர் அந்த கல்வெட்டு ஆரம்பிச்சிருக்கணும், அந்த செப்பேடு ஆரம்பிச்சிருக்கணும். சரி, அது 1020, அதனால அவர் கங்கைக்கு போகல. அது போயிட்டு வந்ததுக்கப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம்னு வச்சுக்கிட்டா கூட அவர் செத்து, அவர் முதல் பையன் வந்து, 2வது பையன் வந்து, 3வது பையன் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி செத்துட்டான். அவன் பேரு ராஜ மகேந்திரன் பேரு. இந்த ராஜ மகேந்திரனும் ராஜேந்திர நரேந்திரன் சொன்னானே, யாரு, குந்தவையோட பையன், அவனும் ராஜ மகேந்திரனும் பயங்கர க்ளோஸ். எவ்வளவு க்ளோஸ்னா மச்சான் பேர்ல ஆந்திரால ஒரு ஊரே கட்டுறான் அவன். யாரு? ராஜ நரேந்திரன் வந்து இந்த ராஜ மகேந்திரன் பேர்ல ஒரு ஊரை உருவாக்குறான். உருவாக்கி அந்த ஊருக்கு வந்து ராஜ மகேந்திரபுரி அப்படின்னு பேர் வைக்கிறான். அந்த ஊர் இன்னைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கும் இருக்கு.
அந்த ஊர் பேர் தான் ராஜமுந்திரி. ராஜமகேந்திரனுக்கும் அமங்காதேவிக்கும் பிறந்த ஒரு பையன் குலோத்துங்கன்னு, முதலாம் குலோத்துங்கன்னா ஆட்சிக்கு வர்றான்ல, அவனும் மறுபடியும் கடாரம் எல்லா இடமும் படையெல்லாம் எடுத்து போறான். அவன் பேர்லயும் ஒரு ஊர் இருக்கு ஆந்திரால. என்ன ஒண்ணு, அந்த ஏரியால ஒரு பெரிய கலவரம் வந்தப்போ இவர் படையோட போய் அந்த கலவரத்தெல்லாம் அடக்குறாரு. அடக்குனதுக்கு அப்புறம் அந்த அந்த இடத்துல ஒரு துறைமுகத்தை கட்டுவோம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அப்ப கூட இருக்கிறவங்கலாம் குலோத்துங்க பட்டணம்னு வைப்போம் அப்படின்றாங்க. அப்ப அந்த குலோத்துங்கனே என்ன சொல்லனா, வேணாம், ஏற்கனவே நான் தான் வந்து அவங்கள தூக்கி போட்டு மீச்சிருக்கேன், என் மேல கடுப்புல இருப்பாங்க, ஊருக்கும் பேர் என் பேர் வச்சோம்னா இன்னும் கடுப்பாவாங்க அப்படின்னு சொன்னோடனே, சரி அப்ப உங்க பிறந்த நட்சத்திரத்துல வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிதான் விசாகப்பட்டினம்னு அதுக்கு பேர் வைக்கிறாங்க. இது மாதிரி சோழர்களை பத்தி பேசணும்னா ஒரு நாள் பூரா உட்காந்து பேசிட்டே இருக்கலாம். அவ்வளவு செய்திகள் இருக்கு வரலாற்றில். ஒரு ஒரு பெரிய பேரரசு நிறுவியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே வந்து ஒரு நீண்ட காலம் ஆட்சி செஞ்சது. கிழக்கு கடற்கரை முழுக்க அவங்க வந்து கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க அப்படின்றது. சீனாவோட பெரிய வணிக உறவு இருந்ததுன்னு ஒரு சீன அதிபர் வந்து இங்க வந்து பேசுனதெல்லாம் அது மட்டும் இல்லைங்க, அந்த ஸ்ரீவிஜயத்துல குயின் சி அப்படின்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டார் ராஜேந்திரன். இந்த ஓடி போனார்ல சித்தப்பு, அந்த சித்தப்போட பொண்ணு அது. அப்படிலாம் சொல்றாங்க. அப்புறம் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பேரரசு எப்படி வீழ்ந்தது? அதோட வெயிட். அதாவது இப்போ அம்பானி குரூப் மாதிரி ஒரு பெரிய குரூப் இருக்கு. அதுல முகேஷ் அம்பானி மாதிரி ஒரு ஆள் இருந்தா அது தப்பிச்சிருச்சு. அனில் அம்பானி மாதிரி இன்னொரு தருதல் இருந்துச்சுன்னா அந்த பிரிச்சு கொடுத்த கம்பெனி பூரா லாஸ் ஆகி போச்சு. இல்ல, உனக்கு சரியான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியில உள்ள ஆள் இல்லைன்னா வீழ்ச்சி தொடங்கும். எப்படி இங்க வீழ்ச்சி எப்படி தொடங்குதுன்னா, நான் சொன்னேன் கப்பல்ல பொண்ணு வந்த காலம்லாம் இருந்தது. அப்போ வந்து சோழ நாட்டு பிரஜைகள்லாம் அவ்வளோ பெருமிதத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. முதலாம் குலோத்துங்கன் முடியுது. அதுக்கப்புறம் வீர சோழன் நினைக்கிற ஒருத்தன் வருவான், விக்ரம சோழன் ஒருத்தன். அதுக்கப்புறம் இரண்டாம் குலோத்துங்க சோழன், அப்படி வரிசையா வந்து ரெண்டாம் குலோத்துங்க சோழன் வரும்போது இவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமா காலியாகுது. இவங்களால மெயின்டைன் பண்ண தெரியல. அப்படி மெயின்டைன் பண்ண தெரியாம போகக்கூடிய கட்டத்துல என்ன நடக்குதுன்னா, இந்த சோழ இப்போ முதலாம் குலோத்துங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அவன் மாமா வீட்டில தான் வளர்ந்துருப்பான். அவங்களாம் நல்லா தமிழ் தெரியும். ஆனா கொஞ்ச காலம் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா, இவர்கள் வந்து நாமெல்லாம் வந்து வேங்கி நாட்டை சேர்ந்தவங்க, நம்ம அந்த ஊருக்காரன் சும்மா இருக்க மாட்டான்ல, ஐயோ என்ன இருந்தாலும் நீங்க நம்ம ஊருக்காரங்க, அங்க இருந்து பொண்ணை கொடுன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற ராஜாவுக்கு வந்து பொண்ணை கொடுப்பான்ல. கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுதுன்னா, இந்த கிச்சன் கேபினட்னு சொல்லுவாங்கல்ல, அரசர் தனியா இருப்பாரு, அரசரோட குடும்பம்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த கிச்சன் கேபினட் வந்து ஃபுல்லா தெலுங்கா மாறிடுச்சு. ராஜாவுக்கு தமிழ் தெரியும், ஆனா ராஜாவோட பொண்டாட்டிக்கோ மாமா மச்சான் மத்தவெல்லாம் இருப்பாங்க, எவனுக்கும் தமிழ் தெரியாது, எல்லாருக்கும் தெலுங்கு தான் தெரியும். அப்போதுதான் என்ன ஆகுது, அரசு பணியாக இருந்த தேவரடியார்கள்னு சொல்லக்கூடிய அந்த பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டா இருந்தாங்கல்ல, அவர்களுக்கு கொடுக்கப்படும் வருமானங்கள் திருடப்படுகிறது. கோயில்கள் பார்ப்பனர்கள் கைவசம் போக ஆரம்பிக்குது. பார்ப்பனர்கள் இந்த கலைகள் எல்லாம் அவங்க கத்துக்கிட்டு போய் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த தமிழ் பண் அப்படின்னு சொல்ல இருந்த இசை கர்நாடக இசையா மாறுது, தெலுங்கு கீர்த்தனைகள் உள்ள வருது. அப்ப அரசனுக்கும் மக்களுக்கும் ஒரு பெரிய கேப் விழ ஆரம்பிக்குது. இந்த அரசனுக்கும் மக்களுக்கும் கேப் விழ என்ன ஆகுது, அரசன் வந்து மக்களோட கனெக்ட் பண்ணதுக்கு ட்ரை பண்றான். முன்னாடி எப்படி கனெக்ட் பண்ணாங்கன்னா, வெற்றிவேல் வீரவேல்னு போருக்கு போனாங்க. இப்ப கனெக்ட் பண்றதுக்கு, இவனுக்கு சண்டைக்கு போறதுக்கு இவனுக்கு தெம்பு கிடையாது, இவனுக்கு திறமையும் கிடையாது. எப்போது மக்களோட மதத்தின் மூலமா கனெக்ட் ஆகலான்னு ஒரு அரசாங்கம் முடிவு பண்ணுச்சோ, அதோட அந்த அரசாங்கம் நாசமா போயிடும். இதுக்கு முதல் உதாரணம் ரோமாபுரி சாம்ராஜ்யம். ரோமாபுரி சாம்ராஜ்யம் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுவதற்கு முன்பு நல்லா இருந்தது. கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி ஃபுல்லா வந்து கிறிஸ்டியானிட்டியை பரப்பணும் அது இதுன்னு ஆனதுக்கு அப்புறம் ரோமாபுரி சாம்ராஜ்யம் வீழ்ந்து போச்சு. ஜூலியஸ் சீசர் காலத்துல இருந்த ரோமாபுரி சாம்ராஜ்யம் கிபி 400களில் ஜெர்மனியில இருந்து வந்த ஒரு பழங்குடிகள்கிட்ட அடி வாங்கி தோத்து போறாங்க. ஆனா அதுக்கப்புறம் கிழக்கு ரோமாபுரி சாம்ராஜ்யம் இருந்தது, அது வேற செய்தி. இங்கேயும் மதத்தை கொண்டு மக்களோடு தொடர்பு பண்ணலாம் அப்படின்னு போய் கடைசியில் இவங்க வந்து எந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்கன்னா, அதாவது கடாரம் போனோம், கங்கை போனோம், அங்க போனோம், ஸ்ரீ விஜயம்லாம் போனோம், சண்டையெல்லாம் போட்டு ஜெயிச்சோன்றதெல்லாம் போய் மூன்றாம் குலோத்துங்கன் காலத்துல அவர் என்ன பண்றாருன்னா, கங்கை கொண்ட சோழபுரத்துல இருந்து ஒரு பெரிய படையை ரெடி பண்ணிக்கிட்டு கிளம்பி போறார். எங்க போறார், விழுப்புரம் பக்கத்துல ஒரு ஊருக்கு போறார். அந்த ஊர்ல கலவரத்தை அடக்கிறதுக்கு போறாரு. என்ன கலவரம் அப்படின்னா, கொல்லர் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் மாடி வச்சு வீடு கட்டிட்டாரு,
அப்படின்னா அந்த ஊருக்குள்ள சாதி கலவரம் வந்துருச்சு. அந்த சாதி கலவரத்தை அடக்கிறதுக்கு நாட்டாம வேலை பார்க்கறதுக்கு போறாரு. அப்ப எங்க இருந்தவன் எங்க வந்து சேர்ந்தான் பாருங்க. வெறும் ஆட்சி அதிகாரம்னு இருந்த காலத்துல டாப்ல போனாங்க. அப்புறம் நாங்க வந்து ராமாயணம் மகாபாரதம் அப்படின்னு இறங்க 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 என்னாச்சு, அதுக்கப்புறம் தான் இந்த கதையெல்லாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. என்னது, நீ அக்னி சட்டியில இருந்து வந்த, துர்வாச முனிவர் வந்து தேர்ல வரும்போது நீ தேருக்கு பின்னாடி உட்கார்ந்துக்கிட்டு வந்த அப்படின்னு. அப்ப வந்து என்னன்னா 2 பிரிவுகளாக மக்கள் இருக்காங்க. இடங்கை பிரிவு, வலங்கை பிரிவு. சாதியெல்லாம் அப்ப கிடையாது. இந்த வலங்கை பிரிவுன்றவங்க யார் அப்படின்னா, விவசாய நிலங்களை வைத்து விவசாயம் செய்து கொண்டிருந்தவர்கள். அதுல சில பேர் சண்டைக்கும் போவாங்க. இந்த இடங்கை பிரிவுன்றவங்க வந்து அவங்களுக்கு விவசாய நிலத்தை மெயின்டைன் பண்றதுக்கு நேரம் பத்தாது அப்படின்ற மாதிரி தொழில இருந்தவங்க. கைத்தொழில் சார்ந்த, ஆமா, கைவினைஞர்கள், பானை செய்யறது, இந்த மாதிரி நிலம் இருந்தா அதை பார்க்க நேரம் இருக்காது அவங்களுக்கு. அந்த மாதிரி தொழில்கள்ல இருந்தவங்க அவங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த வலங்கை பிரிவு நிலம் வச்சிருக்கு, ராஜா டவுன் ஆகுறாரு, வரி கட்டுறதுக்கு ஏமாத்துவாங்க. வரி கட்ட ஏமாத்த என்ன ஆகும், ராஜாவுக்கு வருமானம் குறையும், இன்னும் அவர் வீக் ஆகிடுவாரு. அப்போ என்ன ஆகுது, இந்த பார்ப்பன கூட்டம் வந்து நைஸா இந்த வலங்கை பிரிவெல்லாம் கூப்பிட்டு, நீங்களாம் உயர் செய்ய தெரியுமா, நீங்களாம் அக்னியிலேருந்து வந்தீங்க, நீங்க இதுல இருந்து வந்தீங்க, அதுல இருந்து வந்தீங்கன்னா அவங்களுக்கு கதை சொல்லி இந்த இடங்கை வலங்கை பிரிவு சண்டைன்றது வெள்ளக்காரங்காலம் வரை நடந்தது. 1800களோட கடைசியில கூட இங்க சென்னையிலேயே பக்கத்துல ஒரு பிள்ளையார் கோயில்ல யார் பூஜை பண்றதுன்னு பெரிய தகராறாகி சிந்தாரிப்பேட்டையில பெரிய கலவரம் நடந்தது. அதுக்கப்புறம் இந்த இடங்கை வலங்கை எல்லாம் என்ன ஆனாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் அப்படி இப்படியே சாதியா போயிட்டாங்க. அந்த பெரும்பாலும் இந்த நாங்கள் மேல் சாதின்னு சொல்லி ஆளுங்க பூரா யாருன்னா பழைய வலங்கை பிரிவாக இருந்தவர்கள். கொஞ்சம் அடுத்த லெவலில், அதுக்கு அடுத்த லெவல்னு போன சாதிகள் பூரா இடங்கை பிரிவாக இருந்தவர்கள். ஏன்னா நிலம் இல்லை. ராஜா இருக்கிற வரை ராஜா சம்பளம் கொடுத்துருவாரு. ராஜாவுக்கே காசு இல்லைன்னா அவர் எப்படி வேலை பார்க்குறவனுக்கு சம்பளம் கொடுப்பாரு? அப்போ அரசாங்க ஊதியத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்த ஒரு பிரிவினர் பொருளாதாரத்தால் பின்தங்குகிறாங்க. பின்தங்கி கடைசியில ஒண்ணும் இல்லாம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி பிற்காலத்தில் நடந்து. யாருக்கிட்ட இவங்க தோக்குறாங்க? இவங்களுக்கு பிறகு அடுத்தது பாண்டியர்கள் தான். அதான் நம்ம இல்ல, அவங்க எங்க இருந்து வராங்க? இப்ப இவங்க சோழர்கள் கட்டுப்பாட்டுல மொத்த தமிழ்நாடு இருந்திருக்கும் இல்லையா? ஆமா. எப்படி அவங்க எங்கேயாவது ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. யாராவது ஒருத்தன் திடீர்னு கிளம்பி வந்து நான் தான் அந்த பாண்டிய வம்சம்னு கிளம்பி வந்திருப்பான். அதெல்லாம் உண்மையிலே அந்த வம்சத்துல வந்தாங்களா நமக்கு தெரியாது. அந்த பகுதியில இருந்தவங்க அந்த பட்டப்பெயரை எடுத்துக்கிறது. இந்த மாரவர்மன் சுந்தரபாண்டியன் ஒருத்தன் தான் வந்து மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன். அவர்தான். அதாவது கலைஞருக்கு வந்து ராஜராஜ சோழர்களை பிடிக்கும்ன்றதுக்காகவே எம்ஜிஆர் வந்து மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் படம் எடுத்தார். அவர்களது சோழனை தோக்கடிச்சு மதுரை பாண்டியன் வந்துட்டு அப்படின்னு. ஆனா அவர் பாண்டியன் இல்ல, அவர் சேரன். அவரு மலையாளி இல்ல, இப்பதான் மலையாளி. அந்த இடத்துல சேரன் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய வரலாறு. வீழ்ந்ததுக்கு முக்கிய காரணம் வந்து லாப்ஸ் இன் அட்மினிஸ்ட்ரேஷன். அதை தொடர்ந்து they fell into the trap of religion. மதத்தின் பிடியில் போய் விழுந்து அதன் மூலமா நம்ம வந்து மக்களை ஒன்று சேர்த்துடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. மக்களை மதத்தின் மூலமாக ஒன்று சேர்க்க முடியாது. அது ரோம் சாம்ராஜ்யமாக இருந்தாலும் சரி, சோழ சாம்ராஜ்யமாக இருந்தாலும் சரி, சுதந்திர இந்தியாவாக இருந்தாலும் சரி. நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினருடன் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.